ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஜிக் ஸ்பைசஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு 1 கப் இட்லி அரிசி, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் போகிற ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணிக்கணும். அதுக்கு 10லேருந்து 12 போல் காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 5லேருந்து 6 பல் பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கொரன்னு அரைச்சிங்கன்னா போதும். இப்போ 4 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம பருப்புலாம் நல்லாவே ஊறி சூப்பராக ஊறியிருக்கு. இப்போ இதை நம்ம பாதியாக மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். மிக்சியில் சேர்த்து அரைக்கும் போது நீங்கள் ஊற வச்ச தண்ணியே சேர்த்து அரைச்சிக்கோங்க. அது ரொம்ப ஹெல்த்தியானது, அது வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ நம்ம மொதல் பேட்சை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம 2வது பேட்சை சேர்த்து அரைச்சிக்கலாம். 2வது தடவை அரைக்கும் போது நீங்கள் 2 சுற்றிட்டு இந்த மாதிரி கொரன்னு இருக்கும் போதே எடுத்துட்டு திருப்பி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதெல்லாம் சேர்த்து நம்ம அடமாவு பதத்துக்கு அரைக்க போகிறோம். நீங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, அடமாவு கொஞ்சம் கொரன்னு தான் இருக்கணும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு அடமாவு பதத்துக்கு. பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இப்போ இந்த மாவை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மொதல் பேட்ச் மாவு, அதோடு சேர்த்து கலந்துடலாம். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியை அலசி இதில் ஊற்றிருக்கேன். தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் இதை கரைச்சிக்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ தேவைக்கேற்ப உப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவை புளிக்க வைக்கணும்லாம் அவசியம் இல்லை, நம்ம அரைச்ச உடனே ஊற்றிடலாம் அடைய. இப்போ நம்ம இதை ஊற்றிடலாம். நீங்கள் அடைக்கு தோசை மாவு மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு இருக்க மாதிரி தான் நீங்கள் அரைச்சிக்கணும். அதே மாதிரி இங்கே நான் மெலிசா ஊற்றுறேன். உங்களுக்கு தடிமனான மொத்தமான அடை பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எண்ணெய் அடைக்கி சேர்க்கணும், இல்லைன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ நான் மேலே பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை தூவிக்கிறேன். நீங்கள் அடமாவோடையே சேர்த்து வெங்காயம், அப்புறம் முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்த்து கலந்து கூட நீங்கள் ஊற்றலாம். பட் பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் வெங்காயத்தை சேர்த்து ஊற்றும் போது சில டைம் அடை ஊற்றுறதுக்கு வராது. அதனால் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வெந்துருச்சு, நம்ம அடுத்த சைட் திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு இந்த அடை. அவ்வளோதான், நம்ம மொதல் அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதே போல் 2வது அடையும் ஊற்றிடலாம். இந்த அடை ரெசிபி ஒவ்வொரு வீடுகள்லேயும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. சேர்க்குற அரிசி பருப்போட ரேஷியோ, மசாலாவோட ரேஷியோ, மசாலாஸ் எல்லாமே ஒவ்வொரு வீடுகள்லேயும் ஒவ்வொரு ஃபேமிலிலையும் மாறும். நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்க ரெசிபி எங்கள் அம்மா எனக்கு எப்படி செய்யணுன்னு சொல்லி தந்தது தான். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம 2வது அடையை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பரான கலரில் இருக்குன்னு. கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான், ஹெல்த்தியும் கூட. கிட்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் இதை 10 நாளைக்கு ஒரு தடவை நாச்சும் செஞ்சு கொடுக்கணும். ரொம்ப ஹெல்த்தி. இந்த அடையோட சாப்பிட்றதுக்குரிய அவியல் ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குன்றதை நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மேஜிக் ஸ்பைசஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.